தனி கொடுத்தன ஆசை. திருமணம் ஆகி 3 மாதங்கள் முடிந்திருக்கும் நிலையில் ராதிகா தனது கணவனின் சம்பளம் எவ்வளோ என்று அறிந்து கொள்ளும் ஆவலில் கணவன் ரகுவிடம் உங்களுக்கு என்ன சம்பளம் என்று கேட்கிறாள். வெளித்தோற்றம் ஏமாற்றும் என்கிற பழமொழி இருப்பதால் பெண்ணை பெற்றவர் என்பதால் ராதிகாவின் தந்தை பெண் பார்த்து முடிந்த ஒரு வாரத்தில் ரகு ஆபீஸ்க்கு வராத ஒரு நாளில் அவனது ஆபீஸ்க்கு செல்கிறார். அவனது நண்பன் மூலமாக ரகுவை பற்றி விசாரித்து சம்பள விவரங்களை தெரிந்து கொள்கிறார். இந்த விஷயம் ராதிகாவிற்கு தெரிந்திருந்தும் எதற்காக மீண்டும் தெரியாத போல் கேட்கிறாள் என்று ரகு நினைத்தாலும் வீணான வாக்குவாதத்தை மேலும் வளர விடாமல் தனது சம்பளம் 4600 என்றும் அவளிடம் சொல்கிறான். இதை கேட்டு திருப்தி அடைந்த ராதிகா வீட்டு சமாச்சாரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளும் எண்ணத்துடன் ரகுவின் அண்ணன்கள் இருவரின் சம்பளத்தை பற்றியும் கேட்கிறாள். அப்போதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ராதிகாவும் இரண்டாம் அண்ணி சரோஜாவும் தோட்டத்து பக்கம் வெகு நேரம் எதையோ பேசிக்கொண்டு இருந்ததை நினைத்து பார்த்த ரகு அன்று 2 பேர்களும் படித்தவர்கள், அதனால் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் என்று நினைத்ததும் ஆனால் அதில் ஏதோ உள்நோக்கம் இருந்ததே தீர வேண்டும் என்ற சிந்தனையுடன் பெரிய அண்ணனுக்கு 2000 சம்பளமும் சின்ன அண்ணனுக்கு 3000 சொச்சமும் வருவதாக சொல்கிறான். அந்த குடும்பத்தில் மாமியார் இல்லை, மாமனார் மட்டும்தான். அவர்தான் அந்த குடும்பத்தின் வரவு செலவுகளை பார்ப்பவர். ராதிகா இதை பற்றியெல்லாம் ரகுவிடம் வெளிப்படையாக பேசுவதில் ரகுவின் மனதுக்குள் பல்வேறு சந்தேகங்கள் வந்தாலும் அதை அவள் புரிந்து கொண்ட விதத்தில் தாங்கள் இருவரும் தஞ்சாவூர் எத்தன், மதுரை எத்தன் போன்றவர்கள் என்பதால் இருவருக்குமே அந்த அந்த கணத்தில் ஒரே மாதிரியான எண்ணத்தால் மௌனமானார்கள். அந்த மௌனத்தை ராதிகா, நீ அப்ளை பண்ணியிருந்த கம்பெனிக்கு ஏதும் பதில் வந்ததா என்று கேட்டு ரகுதான் கலைத்தான். இதுவரை இல்லை என்றும் அந்த கம்பெனியில் வேலை கிடைத்தால் எடுத்த எடுப்பில் 2000 சம்பளம் என்றும் வேலைக்கு செல்வதில் ரகுவிற்கு ஏதும் ஆட்சேபனை இருக்குமோ என்று ராதிகா கேட்கிறாள். படித்த படிப்பு வீணாகாமல் இருக்க நீ வேலைக்கு போக நினைத்தால் அதை தடுக்க மாட்டேன் என்று ரகுன் சொன்னதும் ராதிகா பெருமையுடன் சில ஆம்பளைங்க பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி நிறைய வசதிகளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வித்தியாசமான ஆளு தான். ஆனால் இப்படியே எப்பவும் ஒரு கூட்டு குடும்பம் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க என்றும் தனி கொடுத்தனத்துக்கு அடி போடுகிறாள். ரகு சற்றென்று புரிந்து கொண்டவனாக ராதிகா சொல்ல வருவதை மேற்கொண்டு கேட்கிறான். விலைவாசி நாளுக்கு நாள் விஷமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் நானும் சம்பாதிச்சா 4 காசு சேர்த்து வச்சு சொந்தமாக வீடு கட்ட, நாளைக்கு நமக்குன்னு பொண்ணு பிறந்தா அதை கட்டி கொடுக்க, இப்படி எத்தனையோ செலவுகள் இருப்பதாகவும் இப்போது கணக்கு வழக்கை உங்கள் அப்பா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட நீங்கள் 3 பேரும் சம்பள பணத்தை மொத்தமாக அப்படியே அப்பா கிட்ட கொடுத்துட்றீங்க. அவர் எதனாச்சும் மிச்சப்படுத்தி சேர்த்து வைக்கிறாரா, இல்லாட்டி எல்லாமே குடும்பத்துக்கு செலவழிஞ்சு போயிருதாண்டு சந்தேகமாக கேட்குறாள் ராதிகா. யாரோ உலுக்கி விட்டா போல எழுந்து உட்கார்ந்த ரகு மனைவி ராதிகாவை ஆழமாக பார்த்து, நீங்களாம் இந்த வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முந்தி நாங்கள் என்ன செய்துட்டு இருந்தோமோ அதே தான் என்றைக்கும் செய்வோம். எங்கள் காஃபி செலவுக்கு போக மீதி பணத்தை தான் நாங்கள் குடும்ப செலவுக்கு அப்பா கிட்ட தருகிறோம். நமக்கு என்ன மாதிரி பண தேவை வந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்கலாம், கண்டிப்பாக உதவுவார் என்றும் சமாதானமாக சொல்கிறான் ரகு. அந்த வீட்டில் பெரியவருக்கும் பெரிய மகனுக்கும் அன்னைக்கும் இருக்கும் மதிப்பையும் மரியாதையும் உணர்ந்து கொண்ட ராதிகா, தயவு செஞ்சு என்னை சரியாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு இருக்கும் மரியாதையை நான் கனவுல கூட கலைக்க மாட்டேன் என்று சொல்லி அப்போதைக்கு வாயை மூடிக்கொள்கிறாள். ஆனாலும் ரகுவின் மனது அவள் சொன்னதில் சமாதானம் ஆகாமல் எப்படியும் இன்னொரு நாள் அவளிடமிருந்தே விஷயம் வெளியே வரதான் போகிறது, அதுவரை காத்திருப்பதே என்று தீர்மானத்தில் அப்போதைக்கு அமைதியாகிறான். இந்நிலையில் 2வது அண்ணி சரோஜா தனது குழந்தைகளுடன் தசரா விடுமுறைக்காக அவளது தாய் வீட்டுக்கு செல்கிறாள். அங்கு அவளது தோழி பசுமதியை சந்தித்து பேசுகிறாள். சரோஜாவிடம் அவளது அம்மா பேச்சுவாக்கில் அவளது புகுந்த வீட்டின் நிலைமை பற்றி விசாரிக்கிறாள். சரோஜாவும் அந்த வீட்டில் சண்டை வர வாய்ப்பே இல்லை, இவரோட அண்ணி கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க,
படிக்காதவங்க தான், வேலைக்கு போகாதவங்க தான் இருந்தாலும் வீட்டில் எல்லா வேலைகளும் அவங்களே தான் செய்கிறாங்க என்றதும், அப்போ உனக்கு அந்த நரகத்திலிருந்து விடுதலை இல்லையா என்று கேட்டு தனி குடித்தனில் இருக்கும் சுதந்திரம் கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி மகளை குழப்புகிறாள். சரோஜாவும் அந்த வீட்டில் எல்லா ஆம்பளைங்க இஷ்டம்தான். அங்க 3 பேரும் ராம லக்ஷ்மணன் பரதமாரி என்று சொல்கிறாள். சரோஜாவின் அம்மா சௌந்தராம்மாள் அப்ப உங்க மாமனார் தசரதனுக்கும் நீயும் ராதிகாவும் சீதையும் ஊர்மிளாவாக்கும் என்று கேலி செய்கிறாள். மேலும் உன்னை விட அந்த சின்ன மருமகள் ராதிகா கெட்டிக்காரி வந்தது காரியத்தை சாதித்து கொள்ளும் சமத்து அவளுக்கு தான் இருக்கு என்றும் உங்க வீட்டுக்காரோட அன்னைக்கு தாமதமாக குழந்தை அதுவும் பொண்ணு பிறந்திருக்கு. அது கல்யாண வயசு வர்றப்ப உங்கள் பெரிய மச்சினர் கண்ணை மூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சின்னவளுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய வம்பெல்லாம் வரும். நீ வேணா பாரு என்று மேலும் மகளை குழப்பி விட்டு தனி கொடுத்தன பண்ண சொல்லி தூண்டி விடுகிறாள். அவர்கள் நல்லவர்கள்தான் என்று சரோஜா எதிர்வானம் செய்த போதும் இப்படியே எப்பவும் இருக்காது. நாளைக்கு சண்டை போட்டு ரசபசமாக பிரிஞ்சு போகிறத விட நல்ல உறவில் இருக்கிறப்பவே சுமூகமாக பிரிஞ்சு வாழறதான் நல்லது. இது என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் என்றெல்லாம் மகளிடம் சொல்லி கொடுக்கிறாள். சரோஜாவும் கூடவே சின்னவருக்கு தான் எங்கள் வீட்டுக்காரை விட அதிக சம்பளம், பெரியவருக்கு ரொம்ப கம்மி சம்பளம், அதையெல்லாம் நானும் யோசித்து பார்த்தேன், சமயம் வரட்டும் என்கிறாள். எங்கள் பெரிய அண்ணி ரொம்ப நல்லவங்க அதான் என்கிறாள். உங்கள் பெரிய அண்ணி பொம்பளை புள்ளைய பெற்று வச்சிருக்கா. நாளைக்கு 4 காசு வேணுமே, புருஷங்கார கூட கொஞ்சம் சம்பளம் தான் வாங்குறான், அதான் அவள் ரொம்ப சாமர்த்தியமா சாது வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கிறா என்று மகளுக்கு சொல்லி கொடுக்கிறாள். சரோஜாவுக்கவே தனது அம்மாவின் மீது எரிச்சல் வருகிறது. ரகுவின் அம்மா இறந்தபோது அப்பா அந்த கவலையில் இருந்தாலும் கடைசி பெண் குழந்தைகள் 2 பேரை மட்டும் கவனித்து வந்தார். அப்போது மூத்த அண்ணன் லக்ஷ்மணன் 10வது தான் தேறியிருந்தான். மேலே படிக்க வசதி இல்லாததால் பணக்காரர் ஒருவரிடம் கணக்கெழுத வேலை பார்த்து வந்தான். தன் காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் வெயிலில் ரோட்டில் குதித்து குதித்து நடந்து போய் வேலை செய்வதை பார்த்த நிகழ்ச்சியை தம்பி ரகுவும் சரவணனும் சுற்றுலா பேருந்தில் கண்டதை நினைவு கூர்ந்தால் கண்கள் கலங்கும். ரகுவுக்கும் சரவணனுக்கும் வீட்டு வேலைகளை அப்பாவும் லக்ஷ்மணன் அண்ணாவும் மாற்றி மாற்றி செய்தார்கள். மொத்தத்தில் ஊரே கண்படும்படிதான் அவர்கள் குடும்பம் இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. கஷ்டப்பட்டு தம்பிகளையும் கல்லூரியில் படிக்க வைத்து தங்கையை படிக்க வைத்து கல்யாணம் செய்து கொடுத்து தானும் தட்டெழுது கட்டுக்கொண்டு வேறு வேலைகளை செய்து ஏழ்மையை கொஞ்சம் கொஞ்சமாக விலகினான் மூத்த அண்ணன். அம்மா இறந்ததிலிருந்து தம்பிகளுக்காகவும் தங்கைகளுக்காக கஷ்டப்பட்டு செய்த தியாகங்களும் துன்பங்களும் யாருக்காக என்று எண்ணும் போது சரவணுக்கு மனம் கலங்கும். இப்படிப்பட்ட அண்ணனை விட்டுட்டு தனியாக போய்விடலாம் என்று சொன்ன தன் மனைவி சரோஜாவை எண்ணி என்ன பெண்கள் இவர்கள் என்று ஆத்திரமடைந்தான். அப்பாதான் தங்கை ரஞ்சிதத்தின் கல்யாணம் ஆனவுடன் அண்ணனை இணங்க வைத்து சமயத்தில் சாவித்திரியை கல்யாணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அத்தோடு நல்ல வேலை வர அடுத்தடுத்து எல்லாருக்குமே கல்யாணம் நடந்து முடிந்தது. சரவணன் சரோஜாவுக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் ஆகிவிட்டது. அம்மாவுக்கும் ஒரு படி மேலாக சாவித்திரி அண்ணி வீட்டில் அத்தனை வேலைகளும் முகம் கோணாமல் செய்வாள். சரோஜாவோ ராதிகாவோ ஒரு உதவியும் செய்யாவிட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தானே இழுத்து போட்டுக்கொண்டு செய்து முடிப்பாள். சரோஜா வேலைக்கு போவதால் குழந்தைகளையும் அண்ணிதான் பார்த்து கொள்வாள். லக்ஷ்மண அண்ணன் செய்த தியாகங்களை தம்பிகள் மறக்காமல் அவ்வப்போது நினைத்து கொண்டு தங்களுக்குள் அவ்வப்போது பேசிக்கொள்வார்கள். இவ்வாறு இருக்க ராதிகா அவளது தோழி ரம்யாவுடன் சினிமா பார்த்துவிட்டு வரும்போது இருவரும் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தார்கள். ரம்யா தனது மாமியாரை பற்றியும் அவர் அவளது குழந்தையை பார்த்து கொள்வதால் சேர்ந்து இருப்பதாகவும் அப்படியும் அவர் தினமும் சொல்லி சொல்லி காண்பதால் மனசுக்கு கஷ்டமாயிருப்பதால் குழந்தை வளர்ந்ததும் தனி கொடுத்தனம் தனது அக்கா வீட்டு பக்கமாக வீடு பார்த்து கொண்டு போயிடலான்னு இருக்கேன் என்று சொல்கிறாள். தனி கொடுத்தனதை ஓரளவு நியாயப்படுத்திக் கொள்வதற்கு ரம்யாவுக்கு இருந்த காரணங்களில் ஒன்று கூட தனக்கு இல்லாத நிலையை எண்ணி பார்த்த ராதிகாவுக்கு சுருக்கு நிறு இருந்தாலும் தனியாக இருப்பதுதான் சுகம் என்று எண்ணி தன் கணவனின் சம்பளம் முழுதும் அந்த குடும்பத்துக்கு செலவாவதை காரணமாக எடுத்துக்கொண்டு
எப்படியாவது தானும் தனிக்குடித்தனம் போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை எப்படி செயலாக்குவது என்று மேலும் குழம்பினாள். சினிமா விட்டு வீடு வந்த ராதிகாவுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக அவள் மனு போட்டிருந்த கம்பெனியிலிருந்து நேர்முகத்திற்கு அழைத்து கடிதம் வந்திருந்தது. அந்த வேலை தனக்கு தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தாள் ராதிகா. பொழுது விழுந்தால் நேர்முகம். அந்த விஷயத்தை அனைவரிடமும் சொல்லி மகிழ்ந்தாள் ராதிகா. ரகு தன் மனைவி ராதிகாவிடம், அன்னைக்கு உடம்பு சுகம் இல்லை, அதனால நீயும் சீக்கிரம் எழுந்து சமையலில் கூடமாட உதவி செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்கிறான். அதற்கு அவள், சமையக்கட்டில் போய் நின்று வேலை செஞ்சுட்டு இன்றி போக முடியாது என்று காரணம் சொல்கிறாள். ரகுவுக்கு கோபம் வருகிறது. அப்போ வேலை கிடைச்சாலும் நீ இதே கதை தானே சொல்வ. பாவம் எங்கள் அன்னைக்கு என்றைக்குமே இந்த வேலையிலேருந்து விமோச்சனமே இல்லாமல் போயிட போகுது. சரோஜாவும் நீயும் ஆஃபீஸ்க்கு கிளம்புனா அன்னை பாடு திண்டாட்ட தான். அது பத்தாதுன்னு சரோஜா அண்ணியின் 2 பிள்ளைங்களை வேற பார்த்துக்கணும். அப்புறம் நமக்கு குழந்தை பிறந்தா அதையும் பார்த்துக்கணும். மனுஷங்க சாதுவாக இருந்தாலும் மற்றவங்க ஏமாத்த பார்க்குறாங்க. வேலைக்கு போகாத நாள்லையே அன்னைக்கு உதவி செய்யாத நீங்கள் 2 பேரும் வேலை கிடைத்ததும் ஒரு விரலை கூட அசைக்க போவதில்லை. மொத்தத்தில் நல்லவங்களும் வாயில்லாத பூச்சிகளும் நிரந்தரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக தான் சொல்கிறேன் என்கிறான். இருவருக்குள்ளும் வாக்குவாதம் நடக்கிறது. அன்னை மீது அவன் கொண்டிருக்கும் பாசத்தை கண்டு ராதிகாவுக்கு தாங்க முடியாத வியப்பு ஏற்பட்டது. கூடவே அவன் சொன்னதை கேட்க ஆத்திரமும் வந்தது. அண்ணன் லக்ஷ்மணன் தன் மனைவி சாவித்திரிடம், அவளுக்கு வேலை அதிகமாகிக் கொண்டே வருகிறதே என்ற கரிசனத்தில், நல்லவாய் இருக்கிறது வேற, ஏமாளியா இருக்கிறது வேற சாவித்திரி. அவங்க கிட்ட கொஞ்சமாவது நீ வேலை வாங்கணும். இப்படியே பழகிட்டினா பின்னால் உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். இப்படியே நீ எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்ப? நீ சீக்காலியாக விழுந்தா எல்லாரும் உன்னை கை கழுவிடுவாங்க என்று சொல்லி கொண்டிருந்ததே. தண்ணீர் குடிப்பதற்காக அடுக்கலைக்கு வந்த சரவணன் காது கொடுத்து கேட்டுவிட்டான். அவர்கள் பேசியதே அவர்களுக்கு தெரியாமல் கேட்டுவிட்ட சரவணனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சரோஜாவின் மீது எரிச்சல் வந்தது. இந்த பெண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தோன்றியது. தன் மனைவி வீட்டு வேலைகளில் பங்கேற்காமல் அண்ணியை ஏமாற்றி வந்துள்ளதை கவனிக்க தவறிய தன் மீது அவனுக்கு சினம் உண்டது. சம்பாதிப்பதோடு ஒரு ஆணின் வேலை முடிந்துவிடக்கூடாது. வீட்டில் என்ன நடக்கிறது, யார் ஏமாற்றுகிறார்கள், யார் கொடுமைப்படுத்துகிறார்கள், யார் இழுத்த வாயை அடங்கி அடிமாடுகளாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட ஆண் பிள்ளை கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் குடும்ப சண்டைகளில் நியாயம் யார் பக்கம் என்பதை தீர்மானித்து தீர்ப்பளிக்கும் தகுதி நாளைக்கு வழக்கு அவனிடம் வரும்போது அவனுக்கு இல்லாது போய்விடும். இப்படியெல்லாம் அவனுக்கு தோன்றியது. அடுத்த நாள் சரவணனும் ரகுவும் தனியாக பேசி கொண்டிருக்கும்போது தன் மனைவிகள் இருவரும் பேசி வச்சுக்கிட்டு தான் தனித்தனியாக நம்மளை ஆளை பார்த்துருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம் இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். வயசான காலத்தில் அப்பாவுக்கு நாம் தனியாக போனால் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சரோஜாவும் தன் தாய் வீட்டிலிருந்து திரும்பி வந்ததும் வீட்டின் பின்புறத்தில் தோட்டத்தில் ராதிகாவை சந்தித்து கிணத்து மேடையில் உட்கார்ந்து தங்களின் தனி கொடுத்த திட்டத்தை ஒத்தி போடுவதை பற்றி பேசினார்கள். சரோஜாவின் தோழி வசுமதி சொன்ன சில விஷயங்களை தான் அதற்கு காரணம் என்றும் ராதிகாவிடம் சொன்னால் சரோஜா. இப்போது ஒரு 5-6 வருஷம் தனி குலத்தை பற்றி பேச்சு எடுக்க வேண்டாம். குழந்தைகளை அண்ணி வளர்த்து பெருசாகட்டும். அதன் பிறகு மெல்ல முதலில் நான் கலண்டுக்கிறேன். பிறகு நீயும் வெளியே வந்துடு. குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க அண்ணி வேணும். அதனால் இப்போ அவசரப்படக்கூடாது. இப்போ கூட்டாவே இருந்துடலாம். ஆனால் இந்த வீட்டில் 3 பேர் சம்பளத்தையும் வாங்கி மாமா முடிஞ்சுக்கிறாரு என்றெல்லாம் தாறுமாறாக பேசி கொண்டிருந்து விட்டு எழுந்து வீட்டுக்குள் நுழைந்தார்கள். 1 வாரம் கழிந்தது. மாமனார் வேணுகோபாலன் பிள்ளைகளையும் மருமகள் மூவரையும் ஒரு விஷயம் பேசணும், எல்லாரும் வாங்க என்று அழைத்ததும் வியப்புடன் அனைவரும் அவர் முன் சென்று அமர்ந்தனர். பெத்த அப்பா மேலே அளவு கடந்த மரியாதை வச்சு சம்பளம் மொத்தத்தையும் எங்கிட்டே கொண்டாந்து கொடுத்துட்றீங்க. ராதிகா இப்போ தான் வேலைக்கு போக போகுது. அதோட சம்பளத்தை நான் விரலால் கூட தொடுறதில்லை. அது அவப்பாடு ரகுப்பாடு. உங்கள் 3 பேர் சம்பளமா? ஆளாளுக்கு வித்தியாசப்பட்டாலும் லட்சுமணன் குறைச்ச சம்பளக்காரன். என்னால் நினைக்க முடியலை. அவன் இந்த குடும்பத்துக்காக பட்டிருக்க பாடு, படிக்கிற ஆசையை தியாகம் பண்ணது, காலை தாழ்த்தி கல்யாணம் கட்டிக்கிட்டது, இதெல்லாம் சரோஜாவுக்கும் ராதிகாவுக்கும் பெருசாக தெரியலைனா அது அவங்க தப்பு இல்லை. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு செலவு பண்ணுறேன். கணக்கை தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன்.
அப்பதான் தனித்தனி குடும்ப பணம் எவ்வளோ என்னால் சரியாக கணிக்க முடியும். அதனால் குழந்தைங்க செலவு எதுவும் ராதிகா ரகு இவங்க மேலே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னப்பா இது, என்னென்னமோ சொல்கிறீங்க என்று கேட்ட மகன்களை கை உயர்த்தி கட்டுப்படுத்திவிட்டு பெரியவர் மேலே பேசினார். குடும்பத்தில் எந்த பகைக்கு காரணம் என்ன தெரியுமா? பணம் தான். அந்த பண விஷயத்தில் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட போதும், அண்ணன் தம்பிக்குள்ள மனத்தாங்கல், பிளவு, அப்பால பிரிவு எல்லாம் வந்துடும். இப்படி சொல்லிக்கொண்டே போனார். மேலும் அண்ணனை பற்றி பேசும்போது சொன்னார், தம்பி பொஞ்சாதிகளை அனுசரித்து போகணும்னு சொல்லி சத்தியமாக வாங்கிட்டு தான் லக்ஷ்மணன் சாவித்திரிக்கு தாலி கட்டினான். தம்பிகள் இருவரும் வியப்படைந்து அண்ணனை ஏறிட்டார்கள். லக்ஷ்மணன் முகம் சிவந்து தலை குனிந்தான். எல்லோரும் மௌனமாக அவரே பார்த்தார்கள். கூட்டு குடும்பங்கிறது ஒரு ஏமாத்து வேறு. ஏமாளியாக இருக்கிறவங்க அடங்கி போகிற வரைக்கும் அது வெற்றிகரமாக நடக்கும். என்னைக்கு அவங்க பொறுமை காற்றுல பறக்குதோ அன்னைக்கு அது உடைஞ்சிரும். அதனால் அப்படி ஆகுறதுக்கு முந்தையே பிரிஞ்சிடறதான் நல்லது. கூட்டு குடும்பங்கிறது சிலர் அடங்கியும் சிலர் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. அதனால் லக்ஷ்மணா, நீ தனியாக போயிடுறது நல்லதுப்பா என்கிறார். என்னப்பா இது தலைகீழாக இருக்குது, பிள்ளைங்க தனியாக போகிறேன்னு கிளம்புறதான் பார்த்துருக்கோம். இங்கே என்னடானா நீங்களே மேலே பேச முடியாமல் லக்ஷ்மணுக்கு தொண்டை வலித்தது. அப்பா நீங்கப்பா எங்களோட வந்துடுங்க என்றார் லக்ஷ்மணன். நீ சொன்னாலும் சொல்லாட்டனும் உன்னோட தான் இருப்பேன் என்கிறார் பெரியவர். சாவித்திரி இப்போ இந்த வீட்டில் சமையல்காரி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறா. காலப்போக்கில் ஒரு கொத்தடிமை ஆயிடுவானுன்னு பயப்படுறேன். எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்குமா என்று மேலும் பேசியவர், சரோஜா, ராதிகா, என்னைய தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தனியாக இருந்தாதான் மற்றவங்க அருமை புரியும் என்று சொல்லிக்கொண்டே அவர்களது சேமிப்பு பாஸ்புக்கை கொடுக்கிறார். இனிமேல் பட்டு அவங்கவுங்க பாட்டை அவங்கவுங்க பார்த்துக்கிடுங்க என்று முடிக்கிறார். அப்போ இந்த வீட்டை வாடகைக்கு விட போகிறீங்களாப்பா என்கிறான் ரகு. ஆமாம் என்றவர், ஆமாம் சரோஜா, ராதிகா, மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க என்றபடி இருந்து கொண்டார். அன்று கிணத்தடியில் இளைய மருமகர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததே கிணத்தின் மறுபக்கம் மறைவாக காத்து வாக்குபடி உட்கார்ந்திருந்த போது கேட்க நேர்ந்தது நினைவுக்கு வரவும் அவர் சிரித்து கொண்டே தமது அறைக்கு சென்றார்.